சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு மனுஷங்களோட வாழ்க்கையிலையும் சாயப்பா செய்யக்கூடிய அற்புதங்கள் இன்னும் பல இருக்குது. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை. நாம் உண்மையான மனதோடு நம்பிக்கையோடு அவர் நெருங்கும்போது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய துன்பங்களை, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய கஷ்டங்களை, அதன் மூலமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய கர்ம வினைகள் மூலமாக நீங்கள் நிறைய அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் இதுக்கு எல்லாமே வட்டியும் முதலுமா திருப்பி உங்களுக்கே கொடுப்பாரு. ஏன்னா பல பேருக்கு அற்புதங்கள் அவர் உடனே செய்யறதில்ல, செய்யவும் முடியாது, செய்யவும் கூடாது. மனுஷனுக்கு ஒரு சட்டம் அப்படின்ற மாதிரி தெய்வத்திற்கும் சட்டதிட்டங்கள் இருக்குது. அப்போ அந்த சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு தான் தெய்வங்களும் நடந்து ஆகணும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுடைய கஷ்டம், கண்ணீர் எதுவாக இருக்கட்டும், அது எல்லாமே இதே போல நாளைக்கும் இருந்துடாது. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை மாறும்னு நான் வேணா உங்களுக்கு அஷ்யூர் பண்ணுறேன், உறுதி அளிக்கிறேன். அந்த உறுதித்தன்மையோட உங்கள் வாழ்க்கையில் இனி சந்தோஷம், நம்பிக்கை, இந்த வழிகளை மட்டும் தேர்ந்தெடுங்க. மீதி இருக்கக்கூடிய அத்தனை விஷயமும் சாயப்பா பார்த்துப்பாரு. நீங்க பார்க்க வேண்டியது உங்களோட வழியை, அவர் பார்க்க வேண்டியது உங்களோட எதிர்காலத்தை. ஸோ நிகழ்காலத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா எதிர்காலத்தில் என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்றது அவருடைய பொறுப்புக்கு ஒப்படைச்சிடுங்க. ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் நினச்சி இந்த நாளை, இனி வரக்கூடிய நாட்களை நீங்கள் ஆரம்பிச்சாவே போதும். எனக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை. வாக்கு தத்துவம். எதுவும் நிரந்தரம் இல்லை. வெற்றியும் நிரந்தரம் இல்லை, தோல்வியும் நிரந்தரம் இல்லை. இதை தெரியாம நிறைய மனிதர்கள் வெளியில குதிக்கிறாங்க. நம்ம அப்படி இல்லை. ஸோ எதுவும் நிரந்தரம் இல்லை. இதுதான் வாக்கு தத்துவம். நிரந்தரமானவர் யாரு? சாயப்பா மட்டும்தான். தெய்வங்கள் நல்லா பாருங்க, ஒரு பிறவியும் பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் அமையுது. அப்போ கஷ்டங்கள் வருவதற்கு காரணத்தையும் நாம் இங்க நல்ல தெளிவா படிச்சிருக்கோம். அப்போ கஷ்டத்தை தீர்க்கணும், துன்பத்தை தீர்க்கணும் அப்படின்னா நல்லதை செய்யணுன்ற விஷயமும் நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்போ நல்லதை செய்ய ஆரம்பிச்சிட்டாவே கெட்டது நம்மளை விட்டுட்டு போயிடும். ஆனால் எது நல்லது எது கெட்டதுன்னு மாய உலகத்தில் நின்று நாம் கணிக்க ஆரம்பிச்சிட்டா கெட்டது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அந்த கெட்டதெல்லாம் நல்லதாகவே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம எல்லாத்தையும் அனுமதிக்க ஆரம்பிச்சிடுவோம். அதில் இருந்து பல துன்பங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது நிற்காது. அது பல விதமான மனவேதனையை அளிக்க வந்த விஷமா மாறிடும். அப்போ சாயப்பா இடத்துல இருந்து அதை யோசிக்கணும். எது நல்லது இப்ப நீ சொல்லுன்னு. நாம எது நல்லதுன்னு நம்ம மனசுல இருந்து எழுப்பக்கூடாது. சாயப்பாவை முன்னாடி வச்சுக்கிட்டு இது நல்லதா இல்லை இது கெட்டதா, சாயப்பாவோட கண்களை பார்த்து இது நல்லதா இது கெட்டதா,
சாயப்பாவோட பாதத்தை பார்த்து இது நல்லதா இது கெட்டதா, இல்லை 10 நிமிஷம் சாயப்பாவை மனசில் நினச்சிக்கிட்டு தியானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும். அப்போ நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளா ஏற்படுத்திக்கிட்டது தான் அப்படின்ற ஒரு அறிவு, ஒரு நம்பிக்கையையும் கொடுக்கும். எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனைகள் இருக்குது. அவன் அந்த பிரச்சனைக்காக பயப்படலை, இப்படி வந்துடுச்சேன்னு சொல்லி பயப்படலை. நம்ம எல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பதுன்றது தான் முக்கியம். வந்துடுச்சுன்றதை தாண்டி இதை எப்படி தீர்க்க போகிறோம். ஒன்று இழந்துட்டோன்னு இழந்ததுக்காக நம்ம அழுவலை. இந்த இழந்தது எப்படி சரி கட்ட போகிறோம், அதுக்கு தான் நாம் கண்ணீர் விடுறோம். இங்கே நிறைய விஷயங்கள் உள்ள போக போக எனக்கே வியப்பளிக்குது. இப்போ நான் சொல்கிறேன்னு எனக்கே வியப்பளிக்குது. ஆமாம், இழந்ததுக்கு தானே அழுகுறோம், துன்பத்துக்கு தானே அழுகுறோம். அப்படி இல்லை, அதை சரி பண்ணிட்டா மறுபடியும் அதை நினைக்கிறது இல்லை. என்னமோ இழந்தோம், ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி இழந்தோம், இப்போ அதை பற்றி நம்ம கவலைப்படலை. ஏன்னா அதில் இருந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சு. அதை விட அதிகமாக நடந்துச்சு, இல்லை அதை விட கம்மியாகவும் நடந்துச்சு. ஓகே, அப்போ இழந்ததுக்காகவோ துன்பத்துக்காகவோ இல்லை பிரச்சனைக்காகவோ நம்ம அழுவலை. அதில் இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி வெளிவருவது, எந்த விதமான தாமதமும் இல்லாமல் அதை எப்படி எதிர்கொள்வது, அதில் எப்படி மீள்வது, இதுதான் நமக்கு சேலஞ்சாக இருக்குது. அப்போது இப்போ கூட நம்ம வாழ்க்கையை சரியான திசையில் கொண்டு போய் நிறுத்தினா உங்களோட வாழ்க்கையில் கேட்ட அத்தனை செல்வ செழிப்புகளும் உங்களுக்கு சேரும். அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா இன்னமும் நமக்கு நேரமும் காலமும் இருக்குது. இதுக்கு மேலே நேரம் இருக்குதா, காலம் இருக்குதா, எங்கே இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரே விஷயத்தை ஆதாரபூர்வமாக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரி தான் கடவுள் நம்மளை நினைக்க சொல்கிறாரு. இப்பையும் நீ உயிரோட தான் இருக்கிற அப்படின்னா உனக்கு இன்னமும் வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது தானே அர்த்தம். நீ உயிரோடு இருந்து சில விஷயத்த நீ கேட்குறன்னா இன்னமும் மனசில் மாற்றத்தை சாயப்பா ஏற்படுத்த போகிறாருன்னு தானே அர்த்தம். வாழ்க்கையில் ஒரு மனுஷன் கடைசி நாளில் அவன் நல்லது பண்ணணும்னு கடவுள் விரும்புகிறாரு. அதனால தான் அவனை திருந்த வைக்கிறாரு. ஏன்னா அடுத்த ஜென்மத்தில் கொஞ்சமாவது நீ சிரிக்கணும் அப்படின்னு. அப்போ தான் அவனுக்கு தெரியுது, நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேனா. தப்பு பண்ணிக்கிட்டு அதை பற்றி திருந்தாதவ இருக்கா, இறந்து போனவனும் இருக்கா. ஆனால் கடைசி நேரத்தில் நாம் இறைவனை நோக்கி அழுகுறோம், நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன்னு. இறைவன் அப்போ அந்த பாவத்தை கொஞ்சம் மன்னிக்கிறாரு. ஏன்னா இது வரைக்கும் நீ ஃபீல் பண்ணலை, இப்போயாவது ஃபீல் பண்ணுறியே அப்படின்னு. ஏன்னா ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த கொடுக்குறாரு. ஸோ உங்களுக்கும் நிறைய வாய்ப்புகளை கொடுத்தாரு. ஆனால் உங்களுக்கு அது எல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பழைய பொருளாக ஒதுக்குனீங்க. ஒரு பழைய பொருளை ஒதுக்குனதை மறுபடியும் தேடி கண்டுபிடிக்கும் போது தான் இந்த பொருளை நாம் என்னைக்கோ பயன்படுத்தி இருந்தா எவ்வளோ உபயோகமாக இருந்திருக்கோம் அப்படின்னு அப்போ நினைப்போம். இது நிறைய விஷயம் நடக்குது. இங்கே யாராவது கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பாங்க, அது நம்ம யூஸ் இல்லாமல் இருக்கும், அது கொடுக்கவும் மனசு வராது யாருக்கும். எடுத்து எங்கேயாவது வச்சுருப்போம். அப்போ யாராவது என்னைக்காவது ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துருப்போம். அடடா இது தெரியாமல் படித்தேன். இதே போல தான் கடவுள் ஏகப்பட்ட விஷயத்த உங்கள் கண்கள் முன்னாடி நிறுத்தினார்.
உங்கள் கண்கள் முன்னாடி நிறுத்தினார். ஆனால் நீங்கள் எதையுமே ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தில் இல்லை. உங்களுக்கு பக்குவத்தையும் கொடுத்தாரு. பக்குவம் எப்படி கிடைக்கும்? வெற்றி மூலமாக பக்குவம் கிடைக்கும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. தோல்விகள் மூலமாக மட்டும்தான் மனப்பக்குவம் கிடைக்கும். வெற்றிகள் மூலமாக அந்த நேரத்துக்கு ஹாப்பியாக ஒரு மொமெண்ட்டு, அவ்வளோதான். அதை நோட் பண்ணிக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம், எல்லாம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை எழுதலாம். ஆனால் தோல்விகள் மூலமாக கிடைக்கக்கூடிய மனப்பக்குவம் அடுத்ததை சரி பண்ணுற அளவுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கும். அப்போ நிறைய கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்தாரு. ஏன்னா நீங்கள் இன்னும் நல்லா மனப்பக்குவம் அடையணும், இன்னும் நல்ல மெச்சூரிட்டி ஆகணும், நல்ல மெச்சூர் ஆகணும் அப்படின்னு. அந்த நேரத்திலேயே நாம் என்ன பண்ணோம்? இந்த கஷ்டத்தை ஏற்றுக்க முடியலன்றதுக்காக மறுபடியும் உலகம் தரக்கூடிய சந்தோஷத்தில் மூழ்கணும். உலகம் என்ன தரும் சந்தோஷத்தை? ஆரம்பத்தில் அழகானதை தரும், அதுக்கப்புறம் அது மூலமாக அழிவையும் தரும். எப்படி ராமர், சீத்தை, லக்ஷ்மணன், புள்ளிமான், அதை மறுபடியும் சொல்லணுமா என்ன? அப்போவே சொன்னாங்க, அழகான பொருள் அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஓடாத, அது ஆபத்தாக முடியும், கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு செயல்படு. உன்னை ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்ண வருதுன்னா அது விதி செய்த சதியாக கூட இருக்கலாம். ஸோ விதியே நம்மளால முடியல, விதியில் கூட ஒரு சதி இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஏன்னா நாம் என்னென்ன டெக்னிக்ஸோ யூஸ் பண்ணோம் போன ஜென்மத்தில் ஏதோ சம்திங் பண்ணுறதுக்கு. அப்போ உன்னை தேடி ஒன்று வருது அப்படின்னா எல்லாமே நல்லதுன்னு நினச்சிக்காத. கடவுள் கொடுக்கறதும் உன்னை தேடி வரும். மாயையோட தூண்டுதலாலையும் உன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும். யோசிச்சு அதுக்கப்புறமா கதவை திறக்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ண. ஏன்னா இப்போல்லாம் வந்து நிறையா செக்யூரிட்டி கேமரா சிஸ்டம்ஸ்லாம் வந்துடுச்சு. எல்லாமே இப்போ நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில் கூட கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி கதவுக்கு பின்னாடி யார் நிற்கிறாங்கன்றதை ஒரு சின்ன லென்ஸ் மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். இருக்கிறோம் இல்லை, கதவை திறந்துக்கிட்டே கதவை திறக்காமலே பதில சொல்லலாம். உள்ளே வர்றதுக்கு தகுதியான ஆளா கதவை திற. உள்ள கேடி மாதிரி நிற்கிறானா கதவை திறக்காத. அவன் நிற்கிறான் உன்னை வந்து ஆபத்தை கொடுக்கறதுக்காக அவன் நிற்கிறான், அதனால நீ கதவை திறக்கலை. அதனால் இப்போ வரவனுங்க அப்படியே வரதில்லை, பயங்கர சாஷ்டாங்கமாக அப்படி இருக்கிறதுல நல்லவன் மாதிரி வேடம் அணிந்து கொண்ட பலர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்தில். பலர் அவங்க தான் அந்த வேடத்தை போட்டு வராங்க. நீயும் நல்லவன் சட்டுன்னு திறந்துடாத. தீர்க்கமாக ஆராய்ச்சி பண்ணி யோசித்து அதுக்கப்புறமா நீ உள்ளே வர வைக்கலாமா இல்லை அப்படியே வெளியில் அனுப்பலாமான்னு யோசி. அதே போல் தான் எண்ணங்களும் மாயைகளும். மாயைக்கு உண்டான சக்தி மிக பெரியது. நான் கூட நினச்சேன், மாயை என்ன பெரிய மாயை வந்து ஏதோ இது அப்படின்னு. ஆனால் சாயப்பா சச்சரிதன்மா சொல்லும்போது தான் நானே நிமிந்து உட்காந்து பயபக்தியோடு பார்த்தேன் மாயையை. எப்பா சாமி என்னை விட்டுரு, அவரு ஏன் நீ ஆட்டி படைக்கிறேன்னா அவரே புலம்பிட்டு போயிருக்காரு. நாங்கள்லாம் சாதாரண மக்கள். இதோ செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக வந்து ஸ்வீட் சாப்பிடாம எப்படி இருக்கிறதுன்னு குழப்பிட்டு போய் இருக்கிறோம். இப்போ தான் எல்லாரோடைய ஃபங்க்ஷனும் வருது. ஏன்னா அது வந்து இந்த செப்டம்பர் மாதம்னாவே அந்த ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகுது. விநாயகர் சதுர்த்தி வருது. ஒரு சாராம் சொன்னாங்க, என்ன விநாயகர் சதுர்த்திக்கு என்ன செய்கிறது? அவங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். இது உங்களுக்கு நான் வந்து இந்த டைமில் தான் இருக்கணும்னா சொல்லலை. இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது எனக்கு. ஸோ என்னுடைய பர்சனல் லைஃப்பில் இந்த பர்த்டே இது வந்து எல்லாரும் அம்மா இருக்காங்களே இவங்களுக்காக தான் நான் மறுபடியும் நான் வெஜிடேரியனே லைட்டாக சாப்பிட ஆரம்பித்தேன். அவங்க 2-3 நாளாக சொல்கிறாங்க, டே அந்த 13ஆம் தேதி மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமேடா எல்லாரும், நீ சாப்பிடலைன்னா அவள் சாப்பிட மாட்டான், அப்புறம் கேக் இல்லாதது பர்த்டேவா அப்படின்னு.
நான் தான் சொன்னேன், இப்போ என்ன வெறும் பன்னு கூட கட் பண்ணலாம். பண்ண ஸ்வீட் இருக்கும், இல்லைன்னா சொல்லலை. ஸ்வீட்டும் உப்பும் சேர்ந்து தான் ஏதாவது ஒரு பேக்கரிஸ் வந்து இருக்கும். பட் அவங்களுடைய ஒரு ஃபார்மாலிட்டிக்காக, அவங்களோட திருப்திக்காக நம்ம வந்து பண்ணலாம். இல்லைன்னா அழகா, எனக்கு அது கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒரு அழகான பப்பாளியை கேக் வடிவத்தில் பண்ணுவோம், இன்னொரு கேக்கு வாங்குவோம், கேக்கு சாப்பிட்றதுக்கு கேக் சாப்பிட்டோம், இதையும் வெட்டுவோம் அதையும் வெட்டுவோம், பப்பாளியை சாப்பிடுவோம், அவ்வளோதானே. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எப்படி அதை ரீப்ளேஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை. அப்போ விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை வந்து அந்த பூரணம் வச்ச கொழுக்கட்டை தான் சாப்பிடுமா என்ன? ஸோ 2 விதமான கொழுக்கட்டை செய்வோம்ல எப்பயுமே. அப்போ 2வதாக செய்யக்கூடிய கொழுக்கட்டை தான் உங்களுக்கு. பூரணம் வச்ச கொழுக்கட்டை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு. சரியா? இது மாதிரி யாரும் எந்த சந்தேகமும் கேட்கக்கூடாது. ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. நம்ம சாப்பிட்றதுக்கு தியாகம் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு மாதமும் நமக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் நிறைய 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 இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணுவோம். ஏன்னா நம்மளோட மனசில் இருக்கக்கூடிய வைராக்கியம் இதன் மூலமாக பெருகுது. நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி போவோம். அப்போது அதை போகும்போது சாயப்பாவுடைய உதவிகள் உங்களுக்கு ஏராளமாக, அதே நேரத்தில் தாராளமாகவும் கிடைக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் இன்றைக்கி வெற்றினிஜன் சயின்ஸ் இதை பேசுனது. ஸோ எதுவுமே நிரந்தரம் இல்லை. இது வெற்றி நிச்சயம், சாயின் சத்தியம். அதே போல் இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.